ஒரு ப்ரோகிராமிங் லாங்குவேஜ கத்துக்கிறது எவ்ளோ முக்கியமோ, அதே அளவுக்கு அத பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சால்வ் பண்றது ரொம்ப முக்கியம். ஸோ இங்க வந்து ஒரு பைத்தான் ப்ரோகிராம் இருக்கு. இத எப்படி சால்வ் பண்ணி அவுட்புட் கொண்டு வரது அப்படின்றத தான் வந்து பார்க்க போறோம். ஸோ நீங்க வந்து ஒரு அட்வான்ஸ்டு லெவல்ல இருந்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த கொஸ்டின் ரொம்ப சிம்பிளா தெரியும். பட் பிகினரா இருக்கீங்கன்னா, இந்த கொஸ்டின்ஸ்லாம் பிராக்டிஸ் பண்ணும்போது, உங்களுக்கே ஒரு செல்ஃப் ஐடியா வரும். ஸோ இப்படி தான் சால்வ் பண்ணணும். ஸோ இங்க தான் நம்ம மிஸ்டேக் பண்றோம் அப்படின்ற மாரி. ஸோ பிகினரா இருக்கவங்க கண்டிப்பா இந்த கொஸ்டினை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டினை வந்து புரிஞ்சுக்கலாம். ரைட் அ பைத்தான் ப்ரோக்ராம் டு ஷோ சச் டைப் ஆஃப் லேஅவுட் ஆஃப் நம்பர் அண்ட் ஸ்கொயர். அதாவது நம்ம வந்து பைத்தான்ல கோடு எழுத போறோம். நமக்கு அவுட்புட் எப்படி வரணும்னா நம்பர் ஸ்கொயர். இப்போ ஒன்னா ஒன்னோட ஸ்கொயர் ஒன், டூனா டூவோட ஸ்கொயர் ஃபோர், த்ரீனா த்ரீயோட ஸ்கொயர் நைன், இந்த மாதிரி நமக்கு அவுட்புட் வரணும். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து விஎஸ் கோட்ல சால்வ் பண்ண போறேன். நீங்க ஐடியலில் பண்ணாலும் ஓகே தான். ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் ஸ்கொயர் இதை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து யூஸ் பண்ணி நம்ம பிரிண்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பிரிண்ட் நமக்கு என்ன வேணும்னா நம்பர் அப்படிங்கிறது வந்து பிரிண்ட் ஆகணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கலாம். பைத்தான் வந்து செலக்ட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ பிரிண்ட் நமக்கு என்ன வேணும், நம்பர் வேணும். ஸோ நம்ம வந்து ஸ்ட்ரிங்குக்குள்ள பிரிண்ட் பண்ணோம், அப்பதான் நம்பர் வந்து பிரிண்ட் ஆகும். ஓகேவா? நம்பர் அப்படின்ட்டு. ஸோ தென் நமக்கு வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும். கரெக்டா? ஸோ ஸ்பேஸ் வேணும்னா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், /t யூஸ் பண்ணுவோம். கரெக்டா? ஸோ அதை நம்ம யூஸ் பண்றோம். பிளஸ் நமக்கு வந்து ஸ்கொயர் அப்படின்ட்டு வந்து வேணும். ஓகேவா? ஸோ இதை தான் வந்து யூஸ் பண்றோம் ஃபர்ஸ்ட் ஒன்க்கு. ஸோ ஜஸ்ட் இதை மட்டும் இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஐடியா வரும், அதனால தான். ஸோ இந்த ஃபைலை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து பைத்தான் ப்ராப்ளம் 1 அப்படின்னு சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இதை ரன் பண்ண அவுட்புட் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இங்கே டெர்மினலில் நீங்கள் வந்து அவுட்புட் செக் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் விஎஸ் கோடில் ரன் பண்ணுறதா இருந்தால் நம்பர் ஸ்பேஸ் நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ அண்ட் தென் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இப்படி தான் ஃபர்ஸ்ட் வந்து அவுட்புட் வரும். நெக்ஸ்ட் ஸ்டெப் நமக்கு என்ன வேணும், ஒன்னா ஒன்னோட ஸ்கொயர், டூனா டூவோட ஸ்கொயர், இந்த மாதிரி வேணும். கரெக்டா? ஸோ அதுக்கும் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ பிரிண்ட் என்ன நமக்கு பிரிண்ட் ஆகணும், ஆக்சுவலி ஒன் பிரிண்ட் ஆகணும். ஓகேவா? தென் நமக்கு ஸ்பேஸ் வரணும். அங்கே வந்து நம்ம /t வந்து 2 டைம்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இங்கேயும் நம்ம அதே தான் பண்ணணும், 2 டைம்ஸ். ஓகேவா? ஸோ தென் நம்ம என்ன பண்ணணும்னா ப்ளஸ் ஸ்ட்ரிங் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ வெயிட் பண்ணுங்க, நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஏன் நம்ம இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்ட்டு. ஓகே, இப்போ என்னன்னா ஒன் அப்படிங்கிறது நம்பர். ஓகேவா? நம்ம வந்து /t எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னு ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, ஸ்பேஸ் வேணும் அதனால. இங்க வந்து 1 இன்டூ 1 அப்படிங்கிறது வந்து ஸ்கொயர். ஜஸ்ட் இதை மட்டும் நான் ரன் பண்ணி காட்டுறேன், என்ன வருதுன்னு பாருங்க. ஸோ ஸ்ட்ரிங் நம்ம ஆட் பண்ணலன்னா அவுட்புட் வந்து நமக்கு ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் இஸ் நாட் காலபிள் அப்படின்னு வருது. அதாவது நம்ம எரர் காட்டுது. ஏன் அப்படின்னா இப்போ நம்பர் ஒன் அப்படிங்கிறது வந்து நம்பர் அண்ட் ஒன் இன்டூ ஒன் வந்து நம்ம கன்கேட்டினேஷன் பண்ணணும். பிகாஸ் ரெண்டுமே இப்போ நமக்கு ஸ்ட்ரிங்காக தானே வரப்போகுது. ஸோ நம்ம வந்து கன்கேட்டினேஷன் பண்ணாதான் அது ஒர்க் ஆகும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுவோம்னா ப்ளஸ் ஸ்ட்ரிங் அப்படின்னு பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ப்ளஸ் str அப்படின்னு கொடுக்கும்போது இப்போ அவுட்புட் கரெக்டாக வரும். பாருங்க. ஸோ ரன் பண்ணலாம். 1 1 வந்துடுச்சா? ஸோ இங்கே உங்களுக்கு அட்ஜஸ்ட் ஆகணும் ஸ்பேஸ் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே, அதாவது இங்கே வந்து ஒரு ஸ்பேஸ் கொடுங்க. இப்போ ரன் பண்ணி பாருங்க, கரெக்டாக இருக்கும். ஸோ ஓகே, இப்போ நம்பர் ஒன் ஸ்கொயர் ஒன் கரெக்டாக வந்துடுச்சா? இப்போ ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் சிம்பிள். இது அப்படியே காப்பி பண்ணி 5 டைம்ஸ் பேஸ்ட் பண்ணுறதுங்க. ஃபஸ்ட்டு ஏன் இது வருது அப்படின்ட்டு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகே, இப்போ ஜஸ்ட் இதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க 2 அப்படின்ற மாதிரி. ஸோ ஈஸியாக வந்து போட்டுடலாம். ஜஸ்ட் அ மினிட், நான் டக்குன்னு சேஞ்ச் பண்ணிடுறேன். அவுட்புட் வந்து கரெக்டாக வரும். ஸோ
உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் நம்ம வந்து பிளஸ் யூஸ் பண்றோம். ஏன்னா, இத வந்து நம்ம ஸ்ட்ரிங் கன்காட்டினேஷன் பண்றோம். ஓகேவா? ஸோ ஸ்ட்ரிங் கன்காட்டினேஷன் பண்ணோம்னா, பிளஸ் அப்படிங்கிற ஆப்பரேட்டர் என்னவா வொர்க் ஆகும்? ஜாயின் பண்ற மாரி வொர்க் ஆகும். நம்ம நடுவுல ஸ்பேஸ் குடுக்கறதுக்காக டி வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்படிதான் வந்து இந்த கோட் வந்து ரன் ஆகும். இங்கேயும் நம்பர்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இல்ல நீங்க ஃபர்ஸ்ட்ல டைப் பண்றதா இருந்தாலும் ஓகே தான். பட் இது வந்து டைம் சேவிங்கா இருக்கும். அதனால சொல்றேன். ஓகே. இப்ப வந்து ரன் பண்ணலாம். இப்ப பாருங்க நம்மளோட அவுட்புட் நம்பர் ஸ்கொயர் 1 1 2 2 ஸ்கொயர் 4 3 3 ஸ்கொயர் 9 4 4 ஸ்கொயர் 16 அண்ட் 5 25. ஸோ இப்படி தான் வந்து ரன் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ புரியலன்னா கூட ஜஸ்ட் சிம்பிளா யோசிச்சு பாருங்க, கரெக்டா இருக்கும். அண்ட் அவ்வளோதான், சிம்பிள். ஸோ இதே மாதிரி நீங்க வந்து ஹோம்ஒர்க் சம்மா கியூப்ஸ்க்கு ரன் பண்ணி பாருங்க. அதாவது நம்பர், ஸ்கொயர் அதுக்கு அடுத்து கியூப் வரணும். ஓகேவா? இதே மாதிரி தான். ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு அவுட்புட் வருதா அப்படின்ட்டு கமெண்ட்ல ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி நிறைய கொஷின்ஸ் வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். அண்ட் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.